வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் மாடியூல் என்ன அப்படின்னா பில்வைஸ் ஆட்டோ அப்டேட். நம்மளோட டேலில நம்ம பில்வைஸ் வந்து எனேபிள் பண்ணாம இருப்போம் நம்மளோட லெஜர்ஸ்ல. இல்ல நம்மளோட லெஜர்ஸ்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து தவிர நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணி வரும்போது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலைன்னா பில்வைஸ் இந்த வருஷம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. அல்லது நம்ம என்ட்ரி போடும்போது பில்வைஸை வந்து ப்ராப்பரா டேக் பண்ணாம நம்ம போட்டிருப்போம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எடுக்க முடியாது, ஏஜிங் ரிப்போர்ட் எடுக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்டா எம்எஸ்எம்இ 43BH ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு ரொம்ப வந்து நமக்கு பேர்டனா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு உங்களோட டேட்டால நீங்க என்ன கண்டிஷன்ல நீங்க வந்து பில்வைஸ் மெயின்டைன் பண்ணாம வச்சிருந்தாலும் சிங்கிள் கிளிக்ல பில்வைஸ் வந்து நாங்க அப்டேட் பண்ணி தர்றோம். ஸோ அதுக்கான ஏடான் எப்படி ரன் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் டேலிக்கு வந்துடுறேன். ஸோ டேலியில் நான் இப்போ ஒரு டேட்டா வச்சிருக்கேன். அந்த டேட்டாவை நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேட்டாவில் நான் மல்டிபிள் சப்ளையர்ஸ் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜரில் போயிட்டு சப்ளையர் 1 அப்படின்னு ஒரு லெஜர் வச்சிருக்கேன். இந்த லெஜருக்குள்ள நான் போய் பார்க்குறேன். பில்வைஸ் வந்து நான் எனேபிள் பண்ணவே இல்லை. பட் 50,000 rupees வந்து ஓப்பனிங் நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் 11,800 rupeesக்கு நான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருக்கேன். தென் 50,000 பேமெண்ட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து 11,800 இருக்கு. ஸோ இதுக்கு நான் வந்து பில்வைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதே மாதிரி மல்டிபிள் லெஜர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து சப்ளையர் 2. ஸோ இந்த லெஜர்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் பில்வைஸ் வந்து எஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நான் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. மல்டிபிள் கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸ் இருக்கு, ஆன் அக்கௌண்ட் இருக்கு. நான் ப்ராப்பராக ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கொண்டு வராமல் இருக்கேன். as well as பேமெண்ட் ரிசிப்ட்ஸ் என்ட்ரி, பர்ச்சேஸ் என்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பில்வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். நான் இப்போ பில்வைஸ் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ளையர் 2ல வந்து ரொம்ப நம்ம வந்து வியூபிளாக இருக்காது. நீங்கள் வந்து ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு வந்து கரெக்டாக வராது. ஏஜிங் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வராது. ஸோ இந்த மாதிரி ஏஜிங் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த டேட்டா வந்து இப்போ கரெக்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி சப்ளையர் 3, 4 அப்படின்னு நம்ம மல்டிபிள் லெஜர்ஸ் வச்சிருக்கோம். இதையெல்லாம் எப்படி ஒரே சிங்கிள் கிளிக்ல கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ நான் இந்த ஏடான் லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா லெஜர் பில்வைஸ் ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லெஜர் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்டையர் சண்டே கிரெடிட்டாரை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை சண்டே டெப்டார்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சண்டே கிரெடிட்டார்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் சிங்கிள் 1 by 1 நீங்கள் லெஜர்ஸை வந்து கரெக்ட் பண்ணலாம். இல்லை ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சண்டே கிரெடிட்டார் செலக்ட் பண்ணி ஆல் ஐட்டம் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் கிளிக் பண்ண உடனே ப்ராக்ரஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வித்தின் 2 secondsல வந்து இந்த என்ட்ரிஸை கரெக்ட் பண்ணிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் இயர்ஸ் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் மல்டிபிள் லெஜர்ஸ் இருந்தாலும் நம்ம இதை கரெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கரெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜரில் போயிட்டு சப்ளையர் 1 அப்படிங்கிற லெஜரை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் பில்வைஸ் பார்க்குறேன், எனக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆயிருக்கு. இந்த லெஜருக்கு நான் வந்து பில்வைஸ் எனேபிள் பண்ணாமல் இருந்தேன். டேலியே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா பில்வைஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. as well as இந்த ஓப்பனிங் 50,000க்கு நம்ம பில்வைஸ் எனேபிள் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து பில்வைஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேமெண்ட்ல ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் போட்ட பர்ச்சேஸ்ல நியூ ரெஃபரன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெஜருக்குமே நம்ம பில்வைஸை வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து சப்ளையர் 2. இந்த சப்ளையர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் 50,000 இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு 8,000 பே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஒரு 5,000 பே பண்ணியிருந்தோம். 2,000 பேலன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 50,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு பில்வைஸ் அப்டேட் ஆயிருக்கு, ஃபிஃபோ மெத்தட்ல அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இது வந்து சப்ளையர் 3 இதுல வந்து மல்டிபிள் பர்ச்சேஸ் என்ட்ரிஸ், டெபிட் நோட், ஜேர்னல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த லெஜருக்குமே உங்களுக்கு பில்வைஸ் ப்ராப்பராக அப்டேட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபிஃபோ மெத்தட்ல உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50,000 நாக் ஆஃப் ஆயிருக்கு, மல்டிபிள் டெபிட் பேமெண்ட் வவுச்சர் மூலமா நாக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து 2,500. உங்களோட லெஜரோட க்ளோசிங் பேலன்ஸும் பில்வைஸோட க்ளோசிங் பேலன்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக டேலி ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டேட்டா என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் பில்வைஸ் வந்து ப்ராப்பராக சிங்கிள் கிளிக்ல அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆடான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா விவி இன்ஃபோடெக்கை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.